மகாபாரதத்தில் அதிகம் ஆராயப்படாத கதாபாத்திரங்களில் அரவானும் ஒன்று. இந்திரனின் அம்சமாக குந்தி தேவியின் வயிற்றில் பிறந்தவன் அர்ஜுனன். தருமரும் திரௌபதியும் கூடியிருந்த போது அர்ஜுனன் தருமரின் அறைக்குள் நுழைந்தான். இதனால் சீற்றம் கொண்ட தருமர் அர்ஜுனனை ஓராண்டு அரச வேஷத்தை களைந்து தீர்த்த யாத்திரை செல்லும்படி கட்டளையிட்டார். அர்ஜுனனும் அதற்கு இசைந்து வேதிகனாய் தீர்த்த யாத்திரை புறப்பட்டான். அர்ஜுனன் வடகிழக்காக தன் பயணத்தை தொடர்ந்தான். வடகிழக்கின் எல்லை வரை சென்று நாகர்கள் வாழும் நாகர் உலகத்தை அடைந்தான். நாகர் உலகத்தில் உலூபி என்ற அழகிய நாகக்கண்ணி இருந்தாள். அவளை கண்டதும் அவள் மேல் காதல் கொண்டான். உலூபிக்கும் அர்ஜுனன் மேல் காதல் எழுந்தது. இருவரும் கூடி மகிழ்ச்சியாய் வாழ்ந்தனர். 10 மாதம் கழித்து இருவருக்கும் அரவான் பிறந்தான். பிறப்பிலேயே 32 லட்சணங்கள் கொண்டும் கிருஷ்ணனை போல் எதிர்ரோமமும் பெற்றான். மகாபாரத போருக்கு முன்னால் ஜோதிடத்தில் சிறந்தவனான சகாதேவனை துரியோதனன் அணுகினான். எதிர்காலத்தை துல்லியமாக கணித்துச் சொன்னான். 32 லட்சணங்களும் எதிர் ரோமமும் கொண்ட ஒருவனை அமாவாசை அன்று காளிக்கு பலியிட்டால் நீ வெல்வது உறுதி என்றான். சகாதேவன் சொல் கேட்டு மீண்ட துரியோதனன் அத்தகைய லட்சணம் கொண்ட ஒருவனை தேடினான். தன் தம்பியின் மகன் அரவான் இருப்பதை சகுனியின் மூலம் அறிந்த துரியோதனன் அரவானிடம் சென்று அமாவாசை என்று காளிக்கு பலியாகும்படி வேண்டினான். தன் பெரிய தந்தையே தன்னிடம் வந்த கேட்டதால் அரவான் அமாவாசை வரை இந்த உடல் பின்னமாகாமல் இருந்தால் வருகிறேன் என வாக்களித்தான். துரியோதனன் முதலில் சென்று அரவானை பலியிட கேட்டது குறித்தறிந்த கண்ணன் சூழ்ச்சி செய்தான். அமாவாசைக்கு முந்தைய நாளான சதுர்த்தசி அன்று அமாவாசை சடங்குகளை செய்யுங்கள் என்று வேதியரிடம் கட்டளையிட்டான். கண்ணன் சொல்படி சடங்குகள் நடந்தன. பின் தருமன், அர்ஜுனன், ஏனைய தம்பியர்களை அழைத்த கண்ணன் அரவானையும் உடனழைத்து, கௌரவர்களுக்கு முன் நாம் களப்பலி கொடுக்க வேண்டும். சாமுத்திரிகா லட்சணம் 32 பெற்றவர்கள் மூவர்தான். கண்ணனாகிய நான், அர்ஜுனன் மற்றும் அவன் மகன் அரவான். எனவே நீங்கள் போரில் வெற்றி பெற என்னை பலியிடுங்கள் என சொல்ல அருகிலிருந்த அரவான் முன் வந்து பலியாக சம்மதித்தான். ஆனால் அரவான் பலியாவதற்கு முன் 2 வரங்களை கேட்டான். 1 பலியிட்ட பின்னும் தன் தலை உயிருடன் இருக்க வேண்டும். 2 சாகும் முன் ஒரு பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்றான். அரவானின் நிபந்தனைகளுக்கு கண்ணன் சம்மதித்தான். மணமான மறுநாளே அரவான் இறப்பான் என்றறிந்ததால் அவனுக்கு பெண் தர மறுத்தனர். இதனால் கண்ணன் பெண் வேஷம் கொண்டு அரவானை திருமணம் செய்தான். யாமள நூலின் கணக்குப்படி குரு நாட்டில் உள்ள காளிக்கு அமாவாசை முந்தைய தினம். எனவே கௌரவர்கள் அறியாதபடி அன்றைய தினத்தில் அரவானை பலியிட்டனர். அரவான் தன் உறுப்புளைத்தானே அறுத்து காளியின் முன்புள்ள வாழை இலையில் வைத்தான். அரவான் இறந்ததும் யானையை பலியிட்டனர். மண்ணில் விழுந்த அரவானின் உடல் இறந்தது. வெட்டுண்ட தலை மட்டும் உயிருடன் இருந்தது. தலை வெட்டப்பட்டதும் உடல் சிறிது நேரம் குதித்து படபடவென துடிக்கும். இவ்வாறு தலையிருக்க உடல் தானாக ஆடியதால் அரவான் கூத்தாண்டவர் என்றழைக்கப்பட்டான். மறுதினம் உடல் நீங்கி தலையுடன் இருக்கும் அரவானை கண்ட துரியோதனன் அதிர்ச்சியுற்றான். அரவானின் தலை துரியோதனனிடம், தந்தையின் கட்டளைக்கு பணிந்து நான் பலியானேன். அமாவாசைக்கு முன் உடல் பின்னமாகாமல் இருந்தால் பலியாகிறேன் என்றே உங்களிடம் வாக்களித்தேன் என கூறினான். பின் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் நிகழ்ந்த 18 நாள் போரையும் பாண்டவர்கள் வெற்றி கண்டதையும் அரவானின் தலை மட்டும் கண்டது. கணவன் இறந்த காரணத்தினால் பெண்ணுரு கொண்ட கண்ணன் விதவையானான். இதன் காரணமாக கண்ணனின் மறு அவதாரமாக அரவாணிகள் தங்களை எண்ணுகின்றனர். அரவாணிகள் கூத்தாண்டவரை கணவனாக எண்ணி தாலி கட்டிக்கொள்வதும் அரவான் இறந்ததும் தாலி அறுப்பதும் சடங்காக நிகழ்கிறது. கூவாகம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் திருநங்கைகள் கூவாகம் என்ற பெயரில் 18 நாட்கள் திருவிழாவை நடத்துகின்றனர். முதல் 16 நாட்களுக்கு நடனம், பாடல், அழகு போட்டிகள். திருநங்கைகள் 17ஆவது நாளில் மணப்பெண்களைப் போல அலங்காரம் செய்து அரவானை திருமணம் செய்து கொண்டனர். இரவு முழுவதும் ஆடம்பரமான கொண்டாட்டத்தில் கழிகிறது. அரவாணிகள் 18ஆம் நாள் காலையில் வெள்ளை புடவை அணிந்து தங்கள் கணவர் அரவானின் மறைவை நினைத்து புலம்புகிறார்கள். மார்பில் அடித்து மணப்பெண் நகைகளை துறப்பார்கள். கலந்து கொள்ளும் திருமணமாகாத ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் தங்களுக்கு திருமணமாக வேண்டும் என்றும், குழந்தை இல்லாதவர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றும், கூவாகம் கூத்தாண்டவரை தரிசனம் செய்தால் தீராத நோய்கள் தீரும், நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை.